கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. செக்ஸுக்குனே ஒரு யூனிவர்சிட்டி ஐஸ்லாண்டில் நடத்தியிருக்கிறாங்க உலகத் தலைவர்கள். அப்படின்னா நம்ப முடிகிறதா? ட்ரம்ப்புடைய பேர் தான், ட்ரம்ப்புடைய புகைப்படங்கள் தான் அதிக அளவில் வந்துருக்கு. அது என்னன்னா, அந்த நாங்கள் தான் உலகத்துக்கே வழிகாட்டின்னு சொன்ன ட்ரம்புனுடைய கேவலமான மனிதத்தன்மையற்ற இது போன்ற செயல்கள் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு உலகத் தலைவருடைய அந்தரங்களிலே ஆபாச படங்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே சொல்கிறேன், இவங்கெல்லாம் நான் தேசத்தை ஆளக்கூடிய பக்குவம் படைத்தவர்களாம். ஆனால் இது போன்ற நிர்வாண கோலத்தில் இருக்கக்கூடிய சல்லாபிஷேகங்களை செய்யக்கூடிய அளவிற்கு உலக நாட்டின் தலைவர்கள் இன்னைக்கு முக்காவாசி பேர் ஈடுபட்டிருக்கிறான்னு சொன்னால், இந்த நாடு எதை நோக்கி பயணிக்கிறது அல்லது இந்த உலகம் எதை நோக்கி பயணிக்கிறது, இந்த பிரபஞ்சம் எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஒரு உலகளாவிய பணக்காரர் இன்னைக்கு பில்கேட்ஸ் தன் மனைவியை திறந்துட்டு இன்னொரு பெண்களோடு கூத்தடிக்கிற கும்மாளம் போடுகிற இடத்திற்கு பணம் படுத்துகிற பாடு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த பில்கேட்ஸாக இருக்கட்டும் அல்லது ட்ரம்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள்லாம் பணத்தால் குளித்தவர்கள், பணத்தால் செழித்தவர்கள். இந்த பணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி இச்சைகளில் போய் சிக்கி இன்றைக்கு உதார் விட்டு உலகம் முழுவதும் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அந்தந்த தேசத்தினுடைய அவமானமாக நாம் பார்க்கிறோம். உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆக ஒரு தேசத்தை வழிநடத்தக்கூடியவர்களே இப்படி வழிதவறி போகிற போது தேசம் எப்படி சரியாக இயங்கும்? இது உண்மையாக இருக்கலாம், 100% உண்மையாக இருக்கலாம். அதனால தான் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் சிறைச்சாலையிலேயே வைத்து. ஆனால் இன்றைக்கி அதை வெளியிட்டவர்கள் யார்? அவர் இறந்து 10 வருஷத்துக்கு மேலாகும். அப்படி என்றால் அதை பாதுகாத்து வைத்திருந்தவர்கள் யார்? இன்றைக்கு அது வெளியிடுவதற்கு என்ன காரணம்? ஏன் இப்பொழுது வெளியிட வேண்டும்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனைத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் அளவில் ஃபைல்ஸ்லாம் வெளியாயிருக்கு, டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. உலக தலைவர்கள், அதாவது பணக்காரன் ஆரம்பித்து உலக அரசியல் தலைவர் வரைக்கும் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமில் எல்லாருமே இருக்காங்க. குறிப்பாக பெண்களை மையப்படுத்தியான ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு சம்பவம் உலகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கு. அதனை பற்றி கொஞ்சம் பேசுங்க, கேட்போம். அதாவது, மறுவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலி அருமோ இரவு உனக்குன்னு ஒரு தமிழிசை புலவன் சிறுவயலை தலைமையிடமாக ஆண்டு கொண்டிருந்த சின்ன மருது திருப்பத்தூரை நோக்கி கல்லல் இருந்து இப்படி வர்றான் கால்நடையா. அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது மனைவியினுடைய கழுத்தில் கிடந்த 6 பவுன் நகையாக எடுத்துகிட்டு போயிட்டான். உடனே சிறுவேலுக்கு மன்னரிடம், சின்ன மருதிடம் சொல்கிறான், என்ன உன் தேசத்துக்குள்ளே இப்படி எல்லாம் நடக்குது, என் கண்ணுக்கு முன்னாடியே என் மனைவியினுடைய கழுத்தில் கிடந்த நகையை அத்துக்கிட்டு போகிற காலக்கூடம் நடக்குன்னா இந்த ஆட்சி நடத்துவதற்கு உனக்கு வெக்கமாக இல்லையான்னு கேட்டு தான் சொல்கிறான், மறுவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலி அருமோ இரவு உனக்குன்னு சொல்கிறான். உடனே சின்ன மருது 7 நாட்கள் தங்க வச்சு 8ஆவது நாள் 6 12 பவனாக போட்டு அழகு பார்த்து அரசாட்சி நடத்திய தாய்மண் நம்மளது தமிழ் தேசம். தெரியும் நினைக்கிறேன். தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று தன் காலில் ஒட்டி பிறந்த கார்ச்சிலம்பை கூட பார்க்காமல் கண்ணகி பாண்டிய மன்னனின் அவைக்களத்தில் தூக்கி போட்டு உடைச்சி உண்மையான மாணிக்கங்கள் என்னதுதான் என்று உலகத்திற்கு உறுதியாக சொன்ன கண்ணகி பிறந்த தமிழர் தாயகத்தில் எவ்வளவோ விஷயங்களை நாம் கற்றுருக்குறோம். முன்னோர்கள் நம்மளுக்கு எல்லாத்தையும் வழிகாட்டியாச்சுங்க. உலக அளவில் இன்றைக்கி நீங்கள் சொன்னதை போல் ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. என்னடா அப்படின்னா ஐஸ்லாண்டு அப்படின்னா, ஐஸ்லாண்டு ஒரு தனித்தீவு. சும்மா அப்படி ஐஸ்லாண்டு அந்த நாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிர்வாண குலத்தோடு திரிகிற பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்னென்னா, ஆதி தமிழர்கள் பூவரச இலையை மறைத்துத்தான் அங்கங்களை மற்றவர்களுக்கு காட்டாமல் மறைத்து கொண்டார்கள். அரச இலையை மறைச்சி கட்டி தான் அந்தரங்கத்தை வெளியில் காட்டாமல் இருந்தார்கள். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் படிச்சிருக்கிறோம், இலக்கியங்களில் தெரிஞ்சிருக்கிறோம். அதை விட மோசமாக
இன்னைக்கு கற்கால பெண்கள் வாழ்ந்ததுக்கு மிக மோசமாக நாகரிக காலத்தில் ஐஸ்லாண்டில் இன்றைக்கி நிறைய பெண்களாக நிர்வாண கோலத்தோடு அங்கங்களை மறைப்பதற்கு மட்டும் சும்மா ஒரு 3 இன்ச்சு துணியை மறைக்கிற கால கொடுமையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் ஐஸ்லாண்டு எப்போதுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டால்பின்களுக்கு பேர் போனது. அங்கே பனிக்கரடிகள் நிறைய ஐஸ்லாண்டில், தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு அது வந்து வித்தியாசமான எந்த நேரமும் பனிப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் இந்த சிவப்பு மனிதர்கள்லாம் போய் அங்கே சிகிலாகிதம் அடைந்திருக்கிறார்கள். என்னன்னா ஜெஃப்ரி எஃப் ஸ்டெயின் அப்படிங்கிறவர் 1990களிலிருந்து 2001 ஆண்டு அந்த 10 அல்லது 11 ஆண்டு காலத்தில் இளமையாக இன்னைக்கு வயதாகி போன ட்ரம்போ பில்கேட்ஸோ உலக நாடுகளின் உன்னத தலைவர் என்று சொல்லக்கூடிய எலன் மாஸ்க் போன்றவர்கள்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறான், எப்படியெல்லாம் வந்து கும்மாளமும் கூத்தும் அடிச்சிருக்கிறான். அதில் இந்திய தலைவர்களும் சில பேர் அடங்குவார்கள். நம்ம அதை இப்போ பேர் சொல்ல வேண்டாம். அது ஏன்னா இந்தியான்னு போகும் பொழுது அது தமிழ்நாட்டிற்கும் தலைகுனிவாக இருக்கிறது என்பதற்காக அதை நம்ம தவிர்த்து விட வேண்டிய கட்டாய சூழலில் நம்ம இருக்கணும். ஐஸ்லாந்து தீவில் கிட்டத்தட்ட அந்த நாட்டு பெண்கள், மைனர் பெண்கள், குறிப்பாக ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்கிறாங்க மைனர் பெண்கள்லாம். குறிப்பாக அந்த ரஷ்ய பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நெட்ட நெடிதாக அது ஒரு நிறமாக, நம்ம நாட்டு நிறம் இருக்காது. அந்த முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக, அதுவும் மாம்பழ கலரில் தான் அந்த முடிகள் இருக்கும். கண்கள் கூட நம்ம ஊரில் சொல்லுவோம் பூனை கண்ணுடா அப்படிமோ. இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கிற ரஷ்ய பெண்கள், அதாவது பெண்கள் என்று சொல்வதை விட பருவத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே இவர்கள் படுக்க வைத்த தருணம் தான் நடந்திருக்கிறது ஐஸ்லாண்டில். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் வந்து அவன் ஒரு பாலியல் குற்றவாளி என்று சிறையில் அடைச்சி நிச்சயமாக கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். அது கொண்டு முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஃபைல் கிட்டத்தட்ட நீங்கள் குறிப்பிட்டதை போல் சில மில்லியன் புகைப்படங்கள் ஆதாரத்தோடு இன்னைக்கு வெளிவந்து உலகத்தை பரபரப்பாக்கி கொண்டிருக்கிறது. இப்போ அந்த எலன் மங்க் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் நடத்திய செக்ஸுவல் காட்சிகள், பெண்களை எவ்வாறு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியே நடத்தியிருக்கிறாங்கன்னு தான் இப்போ தோணுது. செக்ஸுக்குனே ஒரு யூனிவர்சிட்டி ஐஸ்லாண்டில் நடத்தியிருக்கிறாங்க உலகத் தலைவர்கள். அப்படின்னா நம்ப முடிகிறதா? ட்ரம்ப்புடைய பேர் தான், ட்ரம்ப்புடைய புகைப்படங்கள் தான் அதிக அளவில் வந்துக்கிட்டு. அது என்னன்னா, அந்த நாங்கள் தான் உலகத்திலேயே ஜாம்பவான்கள், நாங்கள் தான் உலகத்திலேயே வந்து முன்னவர்கள், நாங்கள் தான் உலகத்துக்கே வழிகாட்டின்னு சொன்ன ட்ரம்புனுடைய கேவலமான மனிதத்தன்மையற்ற இது போன்ற செயல்கள் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு உலகத் தலைவர்களுடைய அந்தரங்க லீலைகள், ஆபாச படங்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே சொல்கிறேன், இவங்கெல்லாம் நான் தேசத்தை ஆளக்கூடிய பக்குவம் படைத்தவர்களா என்றால் நம்ம உலகம் முழுக்க ஒரு இது இருக்குது. என்னன்னா, பெண்களை பாதுகாப்போம், பெண்களை போற்றுவோம். நீங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டி நீங்கள் தமிழர்கள் தான் நீங்கள் குறிப்பிடணும். ஆறுகளின் பெயரில் பெண்களுக்கு பெயர் சூட்டினார்கள். காவிரியாக இருக்கட்டும், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஆறாக இருக்கட்டும், பெண்களின் பெயரை சூற்றி, வைகையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தென்பண்ணை, பாலாறு, பெண்களின் பெயரை வைத்து போற்றி புகழ்ந்த தமிழ் தேசிய தளத்தில் உலக நாடுகளில் இந்த தமிழ் தேசியத்தை அதாவது என்னென்னா, தமிழில் இருந்து தான் பிற மொழிகள் உருவாவதற்கு தலையாய காரணமாக இருக்கிறோம். அப்போ தமிழில் இருந்து தானே நாகரிகத்தையும் மற்ற நாடுகள் அடைந்திருப்பார்கள். எப்படி அவர்கள் நாகரிகம் மாறிப்போனது? பெண்களை மட்டுமே வைத்து இவர்கள் சொல்லாபிஷேகத்திற்கும், இன்னும் தரக்குறைவாக சொல்ல வேண்டுமானால் ஆசைகளை அல்லது இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கும் இது போன்ற அயோக்கியத்தனமான விஷயங்களில் இளம் வயதிலேயே, குறிப்பாக நான் சொல்வது என்னென்னா, 18 வயசு 16 வயசு 15 வயசில் இருக்கிற இந்த இந்த அமெரிக்க அதிபர் இன்னைக்கு இருக்கிற ட்ரம்போ, பில்கேட்ஸோ அல்லது எலன் மஸ்கோ, இது போன்ற தலைவர்கள் எல்லாம் சின்ன வயசுலேயே இவ்வளவு படுத்து போயிருந்து இன்றைக்கி ஆட்சி ஆள்றாங்கல்ல. எந்த லட்சணத்தில் ஆட்சி ஆள்றாங்கங்கிறது எனக்கு தெரியலை. நீங்கள் இதில் இப்போ உலகம் போற்றுகிற நல்ல தலைவர்களும் இருக்கிறார்கள். இப்போ ரஷ்ய அதிபர் புதின் நம்மளை ரஷ்யாவிலேருந்து பெண்களை இறக்குமதி செய்தார்கள், ஆனால் ரஷ்ய அதிபரை இறக்குமதி செய்யவில்லை. அதுதான் இங்கே பெரிய விஷயம். அதே மாதிரி வடகொரியத்தினுடைய அதிபர் கிம் சாங்யூ போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதில் உடன்படாமல் நேர்மையாக ஒரு நிர்வாகத்தை, உலகளாவிய நிர்வாகத்தை இன்றைக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் உண்மையான அந்த நாட்டின் தேசபக்தர்கள் என்று சொல்ல முடியும். நீங்கள் இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்ட போனீங்கன்னா, சிறிய வயதில் காந்தியினுடைய வரலாறை நாமெல்லாம் படிக்கிற போது அவருக்கும் காதல் உண்டு. காதல் என்பது வேறு, காமம் என்பது வேறு. இவர்களெல்லாம் காம இச்சையாளர்கள், காந்தி போன்றவர்கள் காதல் பண்பாளர்கள். இதையா நம்ம இதை சொல்கிறோம்னா, எல்லோருக்கும் 18 பருவகாலம் என்பது வந்து கடந்து போகும். ஆனால் இது போன்ற நிர்வாண கோலத்தில் இருக்கக்கூடிய சல்லாபிஷேகங்களை செய்யக்கூடிய அளவிற்கு
உலக நாட்டின் தலைவர்கள் இன்னைக்கு முக்காவாசி பேர் ஈடுபட்டிருக்கிறான்னு சொன்னால் இந்த நாடு எதை நோக்கி பயணிக்கிறது அல்லது இந்த உலகம் எதை நோக்கி பயணிக்கிறது, இந்த பிரபஞ்சம் எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இதில் ஒரு உலகளாவிய பணக்காரர் இன்னைக்கு பில்கேட்ஸ் தன் மனைவியை திறந்துட்டு இன்னொரு பெண்களோடு கூத்தடிக்கிற கும்மாளம் போடுகிற இடத்திற்கு பணம் படுத்துகிற பாடு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த பில்கேட்ஸாக இருக்கட்டும் அல்லது ட்ரம்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள்லாம் பணத்தால் குளித்தவர்கள், பணத்தால் செழித்தவர்கள். இந்த பணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி இச்சைகளில் போய் சிக்கி இன்றைக்கு உதார் விட்டு உலகம் முழுவதும் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அந்தந்த தேசத்தினுடைய அவமானமாக நாம் பார்க்கிறோம். ஒரு அதிபர் என்றால் அந்த நாட்டிற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அந்த பெண்கள் 40 வயதை தொட்டவர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கு 15 வயசு, 11 வயசு, 12 வயசு சின்ன குழந்தைகளை சீரழித்தவர்கள். இன்றைக்கி 40 வயது வந்ததற்கு பிறகு அவர்கள் சாட்சிகளாக மாறி போய் உலகத்தை இன்றைக்கு பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் கண்ணகியிடம்தான் காதலை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது நிடத நாட்டு மன்னன் நலனும் விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனுடைய மகளுக்கிட்டும் தமயந்திகிட்டையும் காதலை எப்படிடா இருக்குன்னு கற்றுக்கும். ஆனால் காதலை காமமாக பாவித்து உலகத் தலைவர்களில் முக்காவாசி பேர் இன்றைக்கு சிக்கி கிடக்கிறார்கள் என்றால் உலகமே இது போன்ற காமத்தில் சிக்குகிறதா என்கிற கேள்வி நம்மளுக்கு எழுந்திருக்கிறது. ஆக இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர்கள் முதல் மிகப்பெரிய அதிபர்கள் வரை இந்த வளையத்திற்குள் சிக்குகிறார்கள். அப்படி என்றால் நான் கேட்குறேன், ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்கிற கேள்வி இப்பொழுது எழுகிறது. அவன் சிறைக்குள்ளேயே ஒரு சந்தேகத்தை நாம் எழுப்புகிறோம், கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஏன்னா மில்லியன் கணக்கில் வச்சிருக்கிற புகைப்படங்கள், ஆதாரங்கள், அவங்க உயிரோடு இருந்தால் தானே அது. நீங்கள் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க, காமத்திற்கும் இச்சைகளுக்கும் கட்டுப்படாதவள் அல்லது ஒத்துழைக்காதவள் படுகொலை செய்யப்படுகிறாள். அண்மையில் நாம் பார்த்துருக்குறோம், தரமணி விஷயத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆக ஒரு 5 நிமிட அளவலாவிய இன்பத்திற்காக ஆயிலேயே முடிக்கக்கூடிய அற்பர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுதான் இன்றைக்கு உயிருள்ள பெண்களை சாட்சியாக மாறி, ஆமாம் எங்களுக்கு சிறுவயது குழந்தைகளாக இருக்கிற போது நாங்கள் பருவத்திற்கு வராத காலத்திலேயே இது போன்ற சம்பவங்களை எங்களை வைத்து நடத்தியிருக்கிறார்கள் உலகத் தலைவர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு வருகிறது என்றால் உலகம் மிகப்பெரிய மோசமான அவல சூழலுக்கு சென்று கொண்டிருக்கிறது, இந்த பிரபஞ்சம் தவறாக வழிநடத்தப்படுகிறது என்பதற்கு சாட்சியாக இன்றைக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அவர்கள் இறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வீடியோக்கள் இன்றைக்கு புதிய பரிணாமத்தை அடைந்து புதியுகத்தை பரபரப்பை கிளப்பி இருக்கிறது என்றால் உலகத் தலைவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள், கேவலப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆக ஒரு தேசத்தை வழிநடத்தக்கூடியவர்களே இப்படி வழிதவறி போகிற போது தேசம் எப்படி சரியாக இயங்கும் என்பதை என் போன்ற நடுநிலையாளர்கள் யோசிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தயவுசெய்து இந்திய ஆளுமைகளும் அதற்கு சிக்கிவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் உலக நாடுகள் அவமானப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்தியாவும் அதற்குள் சிக்கி அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. காரணம், முல்லைக்கொடி வளர வேண்டும் என்பதற்காக தங்கத்தேரையே தானமாக வழங்கிய பாரி மன்னன் ஆண்ட தேசத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். அவைக்கு நல்லிக்கண்ணி கொடுத்த அதியமான் பிறந்த புண்ணிய தேசத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். போராட்டங்களுக்கு வலிமை சேர்க்கிற மண்ணில் உடல் முழுவதும் நல்லெண்ணெயை ஊற்றி கொண்டு சிவகங்கை சீமைக்குள் ஆங்கிலேய பேராதிக்கத்தினுடைய ஆயுதப்படைகளை தானே தீயிலிட்டு கொளுத்தி போய் அந்த ஆயுத கிடங்கை அளித்த பெருமை தமிழச்சிகளுக்கு உண்டு, தமிழர்களுக்கும் அந்த வீரமரபு உண்டு என்பதை நினைத்து பார்க்கிற போது இந்த சம்பவங்களை நாம் உண்மையிலேயே நமது கலாச்சாரமும் பண்பாடும் போற்றி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் நல்ல ஆளுமைகளும் நல்ல தலைவர்களும் தொடர்ந்து தமிழர்களை வழிநடத்தி கொண்டிருப்பதால் இது போன்ற சம்பவங்களுக்குள் தமிழகம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது. அது இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கிறது என்பதுதான் பெருமையாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அவர்களுடைய இந்த அவர் ஒரு நபர் பெயர் தான் வருது நமக்கு. அந்த ஒரு நபர் இத்தனை வீடியோக்களே ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்குறாருன்னு இந்த ஒரு நபர் கார்னர் பண்ணி ஒட்டுமொத்த தலைவர்களும் சரி பணக்காரர்களையும் சரி எப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து இது எப்படி சாத்தியம்? அப்போ இது ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இல்லை நீங்கள் திட்டமிடல் அப்படிங்கிறது என்னென்னா உலகத் தலைவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பறைசாற்று. இன்னொன்று என்ன, ஒரு சிறிய வயதிலேயே இவன் இந்த தேசத்தை ஆளப்போகிறான் என்று தெரிந்து எடுத்தாரா
அல்லது இந்த தேசத்தினுடைய அதிபராக வருவான் என்று எதிர்பார்த்து எதிர்த்தாரா? இந்த கேள்வியெல்லாம் மிகப்பெரிய வந்து மில்லியன் கணக்கில் உள்ள கேள்வி கணக்கில். ஏன்னா அன்னைக்கு புதின் நல்லவராக இருப்பார் என்று எடுத்தாரா? புதினை எடுக்கவே இல்லை. வடகொரிய அதிபரை எடுக்கலை. அப்படி என்றால் இவர்கள்லாம் மிகச்சிறந்த ஆளுமை தலைவர்களாக வருவார்கள் என்பதே அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் முடிவு பண்ணாரா என்னது இல்லை. ஆனால் இன்றைக்கு ட்ரம்பை அந்த பெரிய பில்கேட்ஸை படம் எடுத்திருக்கிறார் என்றால் பில்கேட்ஸ் 20 ஆண்டுகளுக்கு முன்பு 30 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த விஷயத்தில் பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஹிட்டன் கேமராவில் அந்த சேகரித்த ஃபைல்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, ட்ரம்பையும் பில்கேட்ஸையும் அன்றைக்கி எப்படி எடுக்க முடிஞ்சது, இந்த 2 பேரும் இந்த நாட்டுக்கும் அதிபர்களாக வருவார்கள் அப்படிங்கிற கணித்து எழுத்தாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஒருவேளை ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்து இந்த அதிபர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஆடியவர்கள் தான், இந்த ஆட்டம் போட்டவர்கள் நாளைக்கு அதிபர்களாக வரக்கூடும் என்று நினைத்து எடுத்தாரா என்பது தெரியாது. ஆனால் 40 வயதை கடந்த பிறகும் அந்த பெண்கள் புகார் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறது என்றால் உண்மையிலே ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அவர்கள் ஒரு மனித கடவுளாகவே அவதரித்திருக்கிறார் என்று தான் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. வியூகத்தை அமைத்திருக்கிறான், எதிர்கால நோக்கத்தை அவன் கணித்திருக்கிறான். இவர்களெல்லாம் இவ்வளவு ஆட்டம் போடுகிறவர் நாளைக்கு இந்த தேசத்தை ஆளக்கூடியவர்களாகவும் வருவார்கள் என்று கணித்திருக்கிறான். ஆக இன்றைக்கு ஆனால் அவரே பாலியல் குற்றவாளின்னு சொல்லி தான் சிறையில் இல்லை இந்த பாலியல் குற்றவாளிகள் அவரை வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்லி சிறையில் அடைச்சி தான் படுகொலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது உண்மையாக இருக்கலாம், 100% உண்மையாக இருக்கலாம். அதனால தான் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் சிறைச்சாலையிலேயே வைத்து. இப்போ இங்கே நடக்குதே என்கவுண்டர் என்கிற முறையில் தமிழ்நாட்டில் நடக்குது இல்லை. உண்மை விஷயம் ஒருவனுக்கு தெரிந்திருந்தால் அவனை கொண்டு போய் அதிகாலை 3 மணிக்கு தான் அவன் தப்பிச்சு ஓடுவான் எப்போதுமே. அது எப்படி தப்பிச்சு ஓடுவான்னா, துப்பாக்கி எடுக்க போகும்போது தான் தப்பிச்சு ஓடுவான். அதை விட இன்னொன்று இருக்குது, காவல் நிலையங்களில் வலிக்கு விழுகாத காவலர்கள் கைதிகள் போனால் வலிக்கு விழுகிறார்கள் என்ற அவல சூழலும் இருக்குல்ல தமிழ்நாட்டில். அப்போ இன்னைக்கு வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்து நிச்சயமாக சிறையில் படுகொலை செய்யப்பட்டிருப்பார், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா இவர் வந்து 90 2001 அந்த 11 ஆண்டு காலத்தில் எடுக்கப்பட்ட இந்த காணொலி காட்சிகள் இவர் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு, அதற்கு முன்னாடியே இந்த இவங்கெல்லாம் அதிபராக வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி வைத்திருப்பார்கள். பில்கேட்ஸ் போன்ற கோடீஸ்வரர்கள் பெரிய கோடீஸ்வரன் அன்றைக்கி இருந்திருப்பாங்க. அப்போ அவரே உத்தரவிட்டிருப்பார் உலகத் தலைவர்களுக்கு, இங்கே வா, உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரன், அவனை உயிரோடு விட்டினா உன் அந்தரங்க வெளியில் வந்துடும். ரஷ்யாவுக்கு ஃபோன் அடிப்பார், லண்டனுக்கு ஃபோன் அடிப்பார், எல்லா நாடுகளுக்கும் ஃபோன் பண்ணி எல்லாரும் மாற்றோம், அவனை கொண்டு விடுறதான் நம்மளுக்கு நல்லதுன்னு கொண்டுட்டாங்க. அதான் நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதை வெளியிட்டவர்கள் யார்? அவர் இறந்து 10 வருஷத்துக்கு மேலாகுது. அப்படி என்றால் அதை பாதுகாத்து வைத்திருந்தவர்கள் யார்? இன்றைக்கு அது வெளியிடுவதற்கு என்ன காரணம்? ஏன் இப்பொழுது வெளியிட வேண்டும் என்ற மில்லியன் கணக்கு டாலர் கேள்விகளாக இருக்கிறது. ஆக ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரிய வகை இது போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எதிர்கால ஆளுமை தலைவர்கள் எப்படியெல்லாம் சிறு வயதில் கூத்தளித்தார்கள் என்பதை நம்மளுக்கெல்லாம் சின்ன வயசில் என்ன ஞாபகம் வரும்? கிட்டிப்புல் விளையாண்ட ஞாபகமும், கோழிக்குண்டு விளையாண்ட ஞாபகமும், பேந்தா விளையாண்ட ஞாபகமும், ஏன் மஞ்சனத்தி மரங்களில் ஏறி இறங்கி அணில் பிள்ளை விளையாட்டு விளையாண்டதும், எரும மாட்டு வாழை பிடிச்சி எட்டி உதஞ்சி வழி துடிக்காமல் தண்ணிக்குள்ள போய் குளிச்சு எந்திரிச்ச வரலாறும் நமக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனால் இது போன்றவர்களுக்கு சிறிய வயது நினைவுகள் என்னவென்றால், எந்த பெண்ணை நாம் வசப்படுத்தினோம் என்று எண்ண முடியாத அளவிற்கு பெண்களை இவர்கள் தன்வயப்படுத்தி உல்லாச வாழ்க்கையில் ஊறி திளைத்திருக்கிறார்கள் என்றால் உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சியின் மறு உருவம் இன்றைக்கு ட்ரம்ப், பில்கேட்ஸ் போன்றவர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. ஆக உலகம் சுற்றுகிற நேரத்தில் இவர்கள் இது போன்ற பிழைகளை செய்துதான் ஒரு தேசத்தை ஆளுகிறார்கள் என்றால் தமிழர்களாகிய நமக்கு வெட்கமாகவும் அவமானமாகவும் இருக்கிறது. தமிழர்களிடம் எல்லாம் கற்று தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே சார், நன்றி. நன்றி.